ஹாய், இது உங்கள் நியூ ஏஇ தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஹோம் டிப்ஸ். வீட்டில் இப்படி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை நம்ம ரிமூவ் பண்ணணும்ல, அசிங்கமாக இருக்குல்ல, ரிமூவ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியான வே சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருள் சோடா, வேஸ்ட்டு ஒரு பவுலு, அப்புறம் ஆயில், அவ்வளோதான். குக்கிங் ஆயிலில் ஏதாவது ஒரு ஆயில், அவ்வளோதான். அப்புறம் ப்ரஷ், அப்புறம் சோடா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு, இப்போ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம அசிங்கமாக இருக்கும் டோர்லலாம். அது போக பசங்களும் ஏதாவது ஒட்டிடுவாங்க. அதை ரிமூவ் பண்ணாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு அதை இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு அந்த மெத்தடை பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வச்சுக்கிட்டு, அதை லைட்டாக ப்ரஷ்ஷில் தொட்டுட்டு எந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்க இடம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. நார்மலான இது ஏற்கனவே பசங்க பிச்சு விட்ருக்காங்க போல், பிக்க வராது. இப்படி நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சோடாவும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷில் தடவி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்படி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ண வருது பார்த்தீங்களா? இப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியவே முடியாது. கண்டிப்பாக அதை போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு நெயில் கிடையாது, நான் கையை வச்சு தான் அப்படி பண்ணுறேன். அதுவே அழகாக வருது. சென்ட்ரலெலாம் கொஞ்சம் நல்லா ஆயில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். இவ்வளோ கூட இது பண்ண வேணாம். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்படி ஃபுல்லாக லைட்டாக இப்படி பையவே பிச்சு பிச்சு விட்டு எடுத்துருங்க. பாருங்கள், இவ்வளோ ரிமூவ் பண்ணிவிட்டேன். லைட்டாக கொஞ்சோன்னு கடைசியாக இருக்குது. அது லைட்டாக நெய்யில் வச்சு சுரண்டி விட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் வந்துட்டுருக்கு. இந்த மெத்தட் இப்போ பண்ணி பாருங்கள். வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இவ்வளோ அழகாக ஆயிடுச்சு பாருங்கள் என்னோடய டோரில். இதை நான் இத்தனை நாளாக ரிமூவ் பண்ணாமல் இருந்துச்சு. இப்படி யாராவது நமக்கு தெரியாமல் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒட்டிடுவாங்க டோரில். ஸோ அதை டோர்லன்னு மட்டும் இல்லை, வீட்டில் பசங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக டோர்லலாம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுவாங்க. போர்ட்லலாம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அதை எப்படிடா ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா? இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மெத்தடில் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுங்க. பாருங்கள், அடுத்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருந்ததையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். அது இப்படி லைட்டாக பிச்சோன்னே வந்துருச்சு. அது க்ளீனாக வருது பாருங்கள், நல்லா நீட்டாக வந்துருச்சு. இதுக்கு வெறும் சோடாவும் நம்ம ஆயில் மட்டும்தான். எந்த ஆயில்? வெஜிடபிள் ஆயில் பெட்டர், அதான் ரொம்ப கம்மி ரேட்டு. ஸோ அதையும் கொஞ்சோன்னு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சுட்டு, இந்த ப்ராடக்ட்டை ஃபுல்லாக தனியாக ப்ரஷ் எல்லாம் மித்த இதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு மட்டும் இந்த ப்ரஷ் வச்சுக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். லைட்டாக பிக் பண்ணிவிட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். இது எதுவுமே நான் ஓட்டி விட்டுலாம் எடுக்கலை, அப்படியே உங்களுக்கு டைரெக்டாக எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா நீட்டாக க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் உங்கள் வீட்டில் ஸ்டிக்கர்ஸ் ஓட்டியிருக்குன்னு கவலைப்படாதீங்க. பசங்க ஓட்டினாலும் திட்டாதீங்க, அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுங்க வீட்டில் இருக்க ப்ராடக்டை வச்சு. இப்போ இன்னொரு மெயின் டிப்ஸு, எல்லார் வீட்லேயும் டைல்ஸில் ஆயில் கரை கிச்சன் டைல்ஸில் பட்டுரும். அதை எப்படி ரிமூவ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். இது உங்களுக்காக நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்க இடம். இதுக்கு தேவையான பொருள் தின்னர் எவ்வளோ பெரிய பாட்டிலே 10 dirhams தான் நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ எல்லா பெயிண்ட் கடையிலையும் கிடைக்கும். ஸோ ஈஸியாக போய் வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, அப்புறம் இந்த மெயினான இந்த ஷீட்டு, இது க்ளீன் பண்ணுற கிளாத்து. இந்த கிளாத் இங்கே ரொம்ப முக்கியம். இது டேபிள் க்ளீன் பண்ண, அடுப்பு க்ளீன் பண்ண, அப்புறம் தண்ணி கொட்டினா, பசங்க தண்ணி கொட்டினா ஈஸியாக எடுக்கிறதுக்கும், ஆயில் கொட்டினா, எது கொட்டினாலும் இப்படி லைட்டாக நம்ம எடுத்துகிட்டு புழிஞ்சிக்கலாம். இது ரொம்ப பெரிய ஷீட்டு. அதை நான் 4ஆக கட் பண்ணிக்குவேன். ஒரு ஷீட் 15 days நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம். அடுத்த ஷீட் எடுத்துக்கலாம். இது ஸ்மெல் வர லெமன் ஸ்மெல் வர ஷீட்டு வேறு. நீங்கள் கிச்சன் டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ண ரொம்ப யூஸ். கண்டிப்பாக நான் எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய கிளாத்து. இது ரொம்ப சீப்பான ரேட் தான். 6 dirhams அப்படி தான் வரும். 4 ஷீட்ஸ், பெரிய ஷீட்ஸு. ஸோ நீங்கள் 6 monthsக்கு போதும், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கம்பி ப்ரஷ்ஷு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, தின்னர் எவாப்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம கொஞ்சோன்னு ஊற்றிட்டு யூஸ் அண்ட் த்ரோ இதில் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். பட் கொஞ்சோன்னே இது ஃபுல் டைல்ஸே க்ளீன் பண்ணிடலாம் தாராளமாக. அவ்வளோ நல்லா இருக்கும். பாருங்கள், நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன்.
இவ்வளோ எடுத்து இது ஒரு டைல்ஸ்க்குள்ள நான் அந்த சைடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போகிறேன். உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன் இதுக்காக. பாருங்கள் எவ்வளோ கரையாக இருக்குது பாருங்கள். அதை ரொம்ப ஈஸியாக லைட்டாக ரொம்ப ஸ்டெயின் பண்ணாமல் தான் துடைக்கிறேன். ரொம்ப லேசாக இப்படி துடைச்சாலே பாருங்கள் எப்படி அழகாக போகுது பாருங்கள் அழுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் துடைக்கிறதுக்கு. நம்ம உட்காந்து அழுன்னு அழுத்தி மூச்சு வாங்கிலாம் செய்ய வேணாம். ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். பாருங்கள் நல்லா இப்படி வச்சுட்டு நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா போதும். என்னோடய வீட்டோட நான் இருக்கிற இப்போ அப்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் பழைய அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ டைல்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப பழைய டைல்ஸு. ஸோ அங்கங்கே லைட்டாக க்ராக் ஆகிருக்கும். அதனால் அந்த க்ராக் வந்து ஸ்டோன் போயிருக்கிற இடம் வந்து அழுக்கு மாதிரி தெரியும். மற்றபடி பாருங்கள் க்ளீனாக ஒயிட்டாக ஆகிடும், பளபளன்னு ஆயிடும். மேக்ஸிமம் கிச்சனில் அடுப்புக்கு பின்னாடி, அடுப்புக்கு கீழே மீன்ஸ் குக்கிங் ரேஞ்ச் வச்சுக்கோங்களா, அடுப்புக்கு கீழெல்லாம் துடைக்கவே மாட்டீங்க. அப்போ அதில் வந்து ஸ்டெயின் ஆகியிருக்கும். ஸோ இப்படி அழகாக தின்னர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் 1 மினிட்டில், வித்தின் 5 மினிட்ஸ். நான் எதுவுமே ஓட்டி விடலை வீடியோ. பாருங்கள் முடிச்சுட்டு அந்த கிளாத்தில் லைட்டாக தண்ணி வச்சு திருப்பி துடைச்சத்தில் லைட்டாக அங்கங்கே இருக்குது. திருப்பியும் இன்னொரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுதுன்னு மட்டும். ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ கிச்சனுக்கு நான்லாம் எப்போயுமே அடுப்புக்கு பின்னாடி ஸ்டிக்கர்ஸோ ஃபாயில் பேப்பரோ அலுமினியம் ஃபாயில் பேப்பரோ ஒட்டவே மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் என் கைவசம் இருக்குது. ஸோ ஒரு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணுவேன். ரொம்ப நேரம் டைமும் எடுக்காது. பாருங்கள் கம்பேரிஷன் இது எப்படி இருக்குது. நான் க்ளீன் பண்ணது பாருங்கள். நம்ம ரொம்ப கஷ்டப்படலை, ரொம்ப ஈஸியாக பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்ரூமில் இருக்க டைலு எல்லா டைலுமே ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகிடும். நான் உங்களுக்கு இப்போ பக்கத்தில் உள்ள டைலையும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி க்ளீன் பண்ணாமையே வச்சுருந்தேன். இப்போ தான் இந்த வீடு வந்திருக்கோம். இந்த வீட்டில் மித்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இதை வச்சு தான் தின்னர் வச்சு பளபளன்னு இருக்கும். இது ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி மறைச்சிருக்கும். சரி ஓகே, உங்களுக்கு இதில் டிப்ஸ் கொடுப்போமேன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி அதை க்ளீன் பண்ணேன். ஒரு நிமிஷத்தில் முடிச்சிட்டேன் க்ளீன் பண்ணி. அங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா அது லைட்டாக தேய்ச்சாலே போயிடும். நம்மளுக்கே அது க்ளீன் பண்ணும்போது ஆசையாக இருக்கும். இவ்வளோ டர்ட்டியாக இருந்தது அப்படியே லைட்டாக தேய்க்கும் போதே போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது கைக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் தின்னர்னால கையில் எதுவும் ஆகிடுமோன்னு பயப்பட வேணாம். கையிலலாம் ஒரு அஃபெக்டும் ஆகாது. இதை வச்சுட்டு இப்போ பெயிண்ட் அடிச்சுட்டு இதை வச்சுட்டு நம்ம பெயிண்ட்டு கையிலேருந்து போகாது சாதாரணமாக கழுவுனா. அதனால தின்னரை வச்சு நீங்கள் கழுவிடக்கூடாது. தின்னர் வச்சுனா போயிடுமே. நான் அப்படி பண்ணால் தான் கை ஃபுல்லாக வெந்து போயிடும். ஸோ அவ்வளோ தின்னர் வச்சு இந்த மாதிரி துடைக்கிறதுக்கெலாம் தொடுறதுனால ஒன்றுமே ஆகாது. தின்னர் கைக்கு என் கை பாருங்கள் நல்ல சூப்பராக தான் இருக்குது. இது வரைக்கும் கைக்கெல்லாம் ஒரு அஃபெக்டும் ஆனதில்லை. ஸோ தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெறும் சீப்பான ரேட்டில் இவ்வளோ பெரிய பாட்டில் நான் வாங்கி 1 இயர் கிட்ட நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10 dirhamsல ரொம்ப சீப்பான க்ளீனிங். பாருங்கள் இன்னும் நான் 4 டைல் க்ளீன் பண்ணி இன்னும் இவ்வளோ மிச்சம் இருக்குது. நான் டக்குன்னு எவாப்ரேட் ஆகிடும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணுங்கள். லைட்டாக உடஞ்சிருக்கனால அந்த இடத்துல எனக்கு தெரியாமல் திருப்பி பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடது ஓல்ட் பில்டிங்கு, எங்கள் பில்டிங்கில் இருக்க டைலே இவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒருத்தவங்க வீடெல்லாம் நியூவாக போகிறீங்க, நியூ பில்டிங்ஸு நியூ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் வீடை எப்போயுமே க்ளீனாக வச்சுருக்கோம். மீனானா பார்க்க அழகாக இருக்கணும்ல. வாவ் நைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அனுப்புங்க. இது உங்கள் UAE தமிழ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னும் இது மாதிரி நிறைய டிப்ஸு நிறையா இன்னும் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பாருங்கள் என் சேனலை.